கனமழையின் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய விஷ்ணுபிரியா நகர் மற்றும் பரமேஸ்வரி நகர், சௌபாக்கியா நகர் இந்த பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருப்பதால் மக்கள் சிரமம் அடைந்து வருகிறார்கள். இதுகுறித்த கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுதாகர். சுதாகர், வணக்கம். நேற்றைய தினமே செங்கல்பட்டை பொறுத்தவரைக்கும் அதிக கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. தற்பொழுதும் மழை அங்கு நீடிக்கிறதா? அந்த தேங்கி இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றுவதற்கான பணி ஏதாவது அங்கு துவங்கப்பட்டு இருக்கிறதா? என்ன கள நிலவரம்? வணக்கம். குறிப்பாக இந்த செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி மற்றும் மறைமலை நகர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழையால் இயல்பு வாழ்க்கையானது முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்று கூறலாம். குறிப்பாக இந்த கூடுவாஞ்சேரி நகராட்சிக்குட்பட்ட பரமேஸ்வரி நகர் பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக மழைநீர் முழுமையாக வெளியேற வழியில்லாமல் தேங்கி நிற்கின்றது. இதனால் அப்பகுதியில் உள்ள 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. சாலையில் முட்டிய அளவுக்கு மேல் தண்ணீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறனர். தேங்கி நிற்கும் நீரால் விஷப்பூச்சிகள் மற்றும் பாம்புகளின் நடமாட்டமும் காணப்படுவதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் இருக்கிறனர். குறிப்பாக இது குறித்து ஆய்வு மேற்கொள்ள வந்த அதிகாரிகள் விஷ்ணுபிரியா நகர் பகுதியில் சாலையிலேயே நின்று பாதிப்புகளை பார்வையிட்டதாகவும், அருகில் இருந்த தனியார் அடுக்குமாடி குடியிருப்புக்குள் யாரும் சென்று பார்வையிடாததால் அப்பகுதி மக்கள் மிகுந்த வேதனையும் தெரிவித்தனர். இந்த குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை சாலையில் நின்று பார்வையிட்ட அதிகாரிகளால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் உள்ளே சென்று பார்வையிட்டு பொதுமக்களிடம் அதிகாரிகள் நடவடிக்கை, அந்த தண்ணீரை அகற்றுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.